நாட்டில் மீண்டும் திடீர் மண் சரிவு, பலர் பாதிப்பு. விவசாயிகளுக்கு சற்று முன் மகிழ்ச்சி அறிவிப்பை வெளியிட்ட அரசாங்கம். அவசர கால சட்டம் நாட்டில் இன்னும் 2 மாதங்களுக்கு நீடிப்பு. புலம்பெயர்ந்தவர்களுக்கு அனுர அரசின் மகிழ்ச்சி செய்தி. காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிப்பு. சற்று முன் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மசாஜ் நிலையம் என்ற பெயரில் விபச்சார விடுதி சுற்றி வளைப்பு, சிக்கிய பெண்கள். தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம். கண்டி தெல்தோட்டையில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருவதால் அந்த நகரிலிருந்து ஹேவாஹெட்ட நகருக்கு செல்லும் பிரதான வீதியில் நராஹின்ன பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மண்ணை அகற்றிய போதும் மீண்டும் மீண்டும் மண் சரிந்து கொண்டே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதோடு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் கண்டி தெல்தோட்டை பகுதியில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அந்த பகுதியில் அதிக அளவில் பனிமூட்டம் நிலவியுள்ளது. அத்தோடு தெல்தோட்ட நகரின் பேருந்து நிலையம் அருகிலும் பனிமூட்டம் காணப்படுவதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சேதமடைந்துள்ள மிளகு, கோப்பி மற்றும் ஏலக்காய் பயிர் செய்கையாளர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி அனுர சமர்ப்பித்த குறித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. ஏற்றுமதி விவசாயத்துறையின் பொருளாதார முக்கியத்துவத்தை நோக்கமாக கொண்டு விவசாயிகளுக்கு புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட பயிர்களை மீளச் செய்கை பண்ணும் விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேருக்கு உயர்ந்தபட்சம் 4,25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதிதாக நடுகை செய்வதற்கும் மற்றும் மேல்நடுகைக்கும் தேவையான நாற்றுகள், கன்றுகளை ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தினூடாக இலவசமாக வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அவசரகால சட்டத்தை இன்னும் 2 மாதங்களுக்காவது அமுல்படுத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்துள்ளதோடு டிட்பா சூறாவளியினால் இடம்பெயர்ந்த சிலரை அரசாங்கம் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டியிருப்பதால் இது அவசியமான ஒன்று என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இடம்பெயர்ந்த மக்களை மீள குடியமர்த்துவதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒப்புதல் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 24 மணித்தியாலங்களில் தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் உள்ளதோடு இது மேற்கு வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலத்துக்கு காற்றின் வேகம் அதிகரிப்பால் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு மீனவர்களும் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் சாத்தியம் உள்ளதாகவும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பேருவளையிலிருந்து கொழும்பு, புத்தளம், காங்கேசன்துறை, திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2 தொடக்கம் 3 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான பல நலன்புரி நடவடிக்கைகளை செயல்படுத்த இந்த ஆண்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அறிவித்துள்ளார். பல தசாப்தங்களாக பழமையான வெளிநாட்டு சேவை நியமன சட்டத்தில் பல குறைபாடுகள் இருப்பதாகவும் இந்த ஆண்டு அது சரி செய்யப்பட்டு புதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்டமாக முன்வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக 10 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீட்டுக் கடன்களை வழங்குவது உட்பட பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க தான் தனிப்பட்ட முறையில் தலையிடுவதாகவும் பிரதி அமைச்சர் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏதேனும் பிரச்சினைகளை எதிர்கொண்டால் அவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என்றும் இதற்காக ஒரு சிறப்பு விசாரணை பிரிவு நிறுவப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
கொழும்பு வேலியகொடை புலுகஹா சந்தி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடாத்தப்பட்டு வந்த விபச்சார விடுதி திடீர் சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் 4 நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். விபச்சார விடுதியை நிர்வகிக்க உதவிய சந்தேக நபர் ஒருவர் உள்ளிட்ட 4 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 27 முதல் 54 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும், கிங்குல்வல, மகியங்கனை, களனி மற்றும் மாவனெல்ல பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அண்மை காலமாக இவ்வாறான நடவடிக்கைகள் அதிகரிப்பதோடு கைதுகளும் இடம்பெற்று வருகின்றது. மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள அம்பந்தனாவளி களப்பு வயல் பிரதேச நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் வயலை சுற்றி எல்லை வேலி அமைப்பதற்காக குழி தோண்டிய போது கைக்குண்டுகள் இருப்பதை அவதானித்து வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்ற அனுமதியை பெற்ற விசேட அதிரடிப்படையினர் கொட்டும் மலையில் தோண்டு பணியை முன்னெடுத்துள்ளனர். அங்கு பொலித்தீன் பைகளில் பொதி செய்து நுட்பமான முறையில் ஆழமான குழியில் புதைக்கப்பட்டிருந்த 38 RPG குண்டுகள், 38 சார்ஜர்கள் மற்றும் 5 கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி கடந்த யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் அமைந்திருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி கல்மடு நகர் பகுதியில் பாம்பு கடிக்கு இலக்கான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று ஆலய வளாகத்தில் சிரமதான பணியில் ஈடுபட்ட போதே இவ்வாறு பாம்பு கடிக்கு இலக்காகியுள்ளதோடு, குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் 23 வயதுடைய ஸ்ரீகாந்தன் கிருஷிகன் எனும் கல்மடு நகர் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. சிரமதான பணியில் ஈடுபட்ட நேரம் பாம்பு கடிக்கு இலக்கான இளைஞரை அங்கிருந்தவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ராமநாதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெனிசுலா மீது திடீர் தாக்குதல் மேற்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து அமெரிக்காவிற்கு நாடு கடத்தியதை தொடர்ந்து வெனிசுலாவின் உபஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் புதிய இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்கா கைது செய்த பின்னர் நியூயார்க்கிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியது. போதைப்பொருள் சதி, ஹொக்கையின் இறக்குமதி சதி, இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்களை வைத்திருத்தல் மற்றும் அவற்றை வைத்திருக்க சதி செய்ததாக மதுரோ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வெனிசுலா தொடர்பில் அமெரிக்க படைகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது சர்வதேச சட்ட விதிகளை மதிக்காமை குறித்து தான் ஆழ்ந்த கவலை அடைவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அந்தோனியோ குட்ரெஸ் தெரிவித்துள்ளார். அத்தோடு வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறித்தும் செயலாளர் நாயகம் குட்ரெஸ் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளார். வெனிசுலாவில் ஜனநாயகம் கடுமையாக பலவீனமடைந்துள்ளதுடன் மில்லியன் கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். குறித்த பின்னணியில் வெனிசுலா இடைக்கால ஜனாதிபதியாக தற்போதைய உப ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸை நியமித்து சில தினங்களுக்கு முன் வெனிசுலா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது.